வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோன்னு கேட்டிங்கன்னா மதினாஜி ஆற்றுல ஒரு பார்க்குக்கு வந்திருக்கோம். இது வந்து அபுதாபியில் இருக்குது. இந்த இடத்துக்கு ஃபேமிலியாக இதான் நாங்களே ஃபஸ்ட் டைம் வரோம். உள்ளே வந்து பார்த்தோன்னே ரொம்ப பெரிய பார்க்கு, ரொம்ப பெருசாக இருந்துச்சு. குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு போனால் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி விளாடுங்க. நாங்கள் பார்பிக்யூ பண்ணலான்னு வந்திருக்கோம் ஃபுல் செட்டப்பாக. ஆனால் தெரியல அது எப்படி வரப்போகுதுன்னு, நல்லா வரப்போகுதா இல்லை சொதப்ப போகுதான்னு இனிமேல் பார்க்கலாம். இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா பார்பிக்யூ பண்ணுறதுக்காண்டியே ஒரு பெர்மனண்டான செட்டப் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தா ஐ திங்க் வந்து நிறையா ஃபேமிலி இங்கே வந்து பார்பிக்யூ பண்ணுறதுக்காண்டியே வராங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் நம்ம சார்கோல் போட வேண்டிய பிளேஸு. செப்பரேட்டாக வேஸ்டேஜ் போடுறதுக்கும் நம்மளுக்கு டஸ்ட்பின் பக்கத்துலேயே இருக்குது. ஆனால் நாங்கள் என்னென்னா இது தெரியாமல் நாங்கள் வந்து ஏற்கனவே வந்து இந்த பார்த்தீங்களா பார்பிக்யூ பண்ணுறதுக்காரி எக்யூப்மெண்ட் எல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தோம். இந்த அட்டையை பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் வேகமாக தீ பிடிக்கக்காண்டி வந்து நம்ம ஆயிலில் வந்து டிப் பண்ணி அதில் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பார்பிக்யூ பண்ணுறதுக்கு டேஸ்ட் சூப்பராக வரும், அது ஷுர். பட் ஆனால் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். ஏன்னா இந்த சார்கோல் வந்து கங்காறதுக்கு மினிமம் வந்து 1-1.5 மணி நேரம் வரைக்கும் எடுக்கும். எங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரம் சாலிடாக எடுத்துச்சு. பட் ஒன்ஸ் கங்காயிடுச்சுன்னா சிக்கனாக இருந்தாலும் ஃபிஷ்ஷாக இருந்தாலும் 10 to 15 மினிட்ஸில் நல்லா வெந்துடும். நாங்கள் பார்த்திங்கன்னா சிக்கனில் வந்து 2 ஃப்ளேவர் பண்ணியிருந்தோம். அதனுடைய ஃப்ளேவர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம், நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து ஒரு பயங்கர போராட்டத்துக்கு பிறகு இது கங்காச்சு. நம்ம ஆக்சுவலி ஒரு விசிறி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். நாங்கள் விசிறி கொண்டு போக மறந்ததுனால ஒரு பக்கத்தில் இருக்கிற அட்டையை எடுத்து அதை வீசிக்கிட்டே இருந்தோம். அப்போ தான் கங்கை அப்படியே தக நல்லா எரியும். ஃபேமிலி கெட் டுகெதர்க்கெலாம் பார்பிக்யூ பண்ணால் அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நாங்களாம் வந்து இந்த பார்பிக்யூ பண்ணும்போது எங்களோட 3 ஃபேமிலி கூட இருந்தாங்க. நாங்கள் அப்படியே ஸ்வாப் பண்ணிக்கிட்டோம். கொஞ்சம் நாங்கள் டயர்டான பிறகு அந்த ஃபேமிலி அவங்க பண்ணாங்க. அப்படியே கொஞ்சம் ஸ்வாப் ஆகி பண்ணிக்கிட்டே இருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. இது வந்து இன்னொரு ஃப்ளேவர் ஆக்சுவலி ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்க்கில் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா சில அரபி ஃபேமிலி இருந்தாங்க. அவங்களுடைய பெஸ்ட்டு கெட் டுகெதர் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா பார்பிக்யூ தான். நீங்களும் ஃபேமிலி கெட் டுகெதர் போனீங்கன்னா பார்பிக்யூ ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ரொம்ப ஃபன்னாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ.